பாவம் விஜயண்ணாவே அழுதுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஆதாரம் இருக்கும்போது அவருக்கு எதிராக எப்படி வதந்தி பரப்புறாங்கன்னு பாருங்க. ஸ்பார்க் மீடியான்னு ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு. இது ஒரு பக்கா ஆளுங்கட்சிக்கு ஆதரவான சேனல். இவங்க எக்ஸலத்துல என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா, கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கிட்ட பேசின விஜய், நான் சொல்லியும் ஏன் குழந்தைய கூட்டிட்டு வந்தீங்கன்னு குற்ற உணர்ச்சியே இல்லாம பேசியிருக்காருன்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே சம்பந்தப்பட்டவங்க பேசுனத நீங்களே கேளுங்களேன். பாப்பாவுக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காதுன்னு சொல்லும் போதே அவர் அழுதுட்டார். இப்படி ஒரு இது பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு இது அவருக்கு இருந்திருக்க மாட்டிருக்குது. அவர் ரொம்ப அழுதுட்டார். ஏங்க சார் நீங்கள் வரலன்னு நாங்கள் கேட்டதுக்கு, நான் கூடிய சீக்கிரம் வரேம்மா, இது போயிட்டுருக்கு, பார்க்க வரோம், உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம், அவங்களுக்கும் சொல்லுங்கள், அந்த அம்மாவுக்கும் சொல்லுங்கள், வாய் பேசாத அம்மாவுக்கும் சொல்லுங்கள் நான் வரேன்ட்டு. வாய் இல்லாத பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் தான் கூட்ட நெரிசலில் தூக்கிட்டு வராதன்னு சொன்னேன் இல்லைங்கம்மா, நீங்கள் கேட்கலையே, ஏங்கம்மா நீங்கள் கேட்கலன்னு என்னையும் கேட்டேன். சார் இப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்க சார், இதுக்கு பின்னாடி நீங்கள் வரீங்க, எப்படிங்க சார் உங்களை பார்க்காம எங்களால்? ஏன்னா நான் எங்களுக்குமே உங்களை பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். சரி நாங்கள் தான் பார்க்கல, அவனாவது பார்க்கணுன்னு ஆசையில் தான்.